الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد وقال تعالى واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر وما أنزل على الملكين ببابل هاروت وماروت. இந்த ஆயத்துடைய தஃப்சீர் இதுக்கு முன்னாடி உள்ள பாடத்தில் பார்த்தோம். அல்லாஹு தஆலா அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் ஷைத்தான்கள் எதை அறிவித்து கொண்டிருந்தால் அதைத்தான் யஹூதிகள் பின்பற்ற தொடங்கினார்கள். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காஃபிர் சூனியக்காரன்றெல்லாம் யஹூதியர் சொன்னாங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒமா கஃபர சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காஃபிர் ஆகல, மாறாக ஷைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள், அவங்க தான் மக்களுக்கு சூனியத்தை படித்து கொடுத்தார்கள். இதே மாதிரி ஹாரூத் மாரூத் அவர்கள் பற்றி பேச்சு வந்துச்சு. பாபில் சூனியத்தை மக்களுக்கு படித்து கொடுத்தார்கள். ஹாரூத் மாரூத்தும் இது இறக்கப்பட்ட ஒன்றும் ஒரு சோதனையாகத்தான் இறக்கப்பட்டது. அவர்கள் மக்களுக்கு படித்து கொடுக்கும் பொழுதோ, நாங்கள் ஒரு சோதனைக்கான் வந்திருக்கிறோம், ஃபலா தக்ஃபுர், அல்லாஹ்க்கு நிராகரிக்காதீர்கள் என்று சொல்லித்தான் படித்து கொடுத்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட இந்த படித்து கொண்ட விஷயங்கள் இருக்கிறது, அது மக்களுக்கு மத்தியில் குழப்பம் உண்டாக்கக்கூடிய பிரச்சனை உண்டாக்கக்கூடிய விஷயமாக இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை உண்டாக்கக்கூடிய விஷயங்களை, பிளவுகள் உண்டாக்கக்கூடிய விஷயங்களை படித்து கொண்டார்கள். அவ்வாறு அவர்கள் படித்து கொண்டதைக்கு அல்லாஹ் நாடாமல் யாருக்கு இந்த நோவினை அவர்களால் செய்ய முடியாது. எவ்வாறு மருத்துவத்தின் மூலமாக சுகம் கிடைக்கிறது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டப்படியோ, இதே மாதிரி தான் சூனியத்தின் மூலமாக துன்பம் விளைவிப்பது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான். அதே மாதிரி அவங்க படித்து கொண்ட விஷயம் இருக்குது, அவர்களுக்கு நோவினை தரக்கூடியதாகவும் அவர்களுக்கு சிரமம் அளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருந்ததை தவிர அவர்களுக்கு பிரயோஜனமான கல்வி அவர்கள் படிக்கவில்லை. அதே மாதிரி அவர்கள் இது மாதிரி சூனியத்தையும் துனியாவையும் அடைந்து கொண்டார்களே, அது மறுமையை வித்துட்டு நபியை பொய்ப்பிச்சு தீனை பொய்ப்பிச்சு அடைந்து கொண்டது. அது மறுமையில் அவர்களுக்கு எந்த ஒரு பங்கையும் தேடித்தராது. அவங்க வாங்கி கொண்ட விஷயம் இருக்கிறது, அது மிக மோசமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை சென்ற ஆயத்துக்கள் வந்தது. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனியத்தை படித்து கொடுக்கல, மாறாக அவர்களுக்கு முன்னாடி காலத்திலிருந்தே சூனியம் இருந்து வந்திருக்குது. சூனியம் ஒன்று இருக்குது என்ற விஷயத்தை முழு உம்மத்தும் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் முஅத்தஸிலாக்களை தவிர இஸ்லாத்திலிருந்து பிரிந்த ஒரு கூட்டத்தினர் அவர்கள் மட்டும்தான் சூனியத்தை மறக்கின்றார்கள். அஹ்லே சுன்னத் வல் ஜமாத்துடைய கருத்துப்படி சூனியம் ஒன்று இருக்கிறது, ஆனால் சூனிய மூலமாக சாதிக்கிறதுக்கு அல்லாஹ் நாடினாத்தான் அதை செய்ய முடியும். அவங்களோட விருப்பப்படி இயலாது. சூனியத்தின் மூலமாக காற்றுல பறக்கோ மேலும், இதே மாதிரி ஒரு மனிதனை கழுதையாக மாற்ற மேலும், கழுதையை மனிதனாக மாற்றலும், இதெல்லாம் செய்கிறதுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு அந்த சூனியத்தின் அந்த சக்தியை வச்சிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் நாடினாத்தான் நிறைவேறும். இதே மாதிரி ஆனால் ஏனைய ஒரு கூட்டத்தினர் கருதுகிற மாதிரி நட்சத்திரங்களை வச்சு கோள்களால் வச்சு சாதிக்கலும்னு கேட்டால் அவ்வாறு சாதிக்க முடியாது. நட்சத்திரங்களை நம்பக்கூடியவர்கள், வானிலை நம்பக்கூடிய மக்கள், ஃபிலோசஃபியை நம்புகிறவங்க நட்சத்திரங்களை வச்சு தான் சூனியம் செய்கிறதாக சொல்கிறாங்க. ஆனால் அவ்வாறு சொல்வது தவறு. அடுத்து சூனியத்தின் மூலமாக நோவினை உண்டாகிறது என்பதை அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான். வமாஹும் பில்தாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ், எப்படி மருத்துவத்தால் சுகம் கிடைக்குது அது மாதிரி சூனியத்தினால நோவினை உண்டாகும் என்பதும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது, 6 மாதங்கள் வரையும் சூனியத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதெல்லாம் சஹீஹான ஹதீஸ்லாம் வந்திருக்குது. இதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஒரு பெண்ணொன்று வந்து சில சூனியத்துடைய வேலைகளை செஞ்சாங்க. அங்கே எங்கே படித்தேன்னு கேட்டவள் சொன்னால், நான் பாபிலுக்கு போய் அங்கே சூனியத்தை படித்து கொண்டு வந்தேன் அவர் சொன்னான். அபு அப்துல்லா ராசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சூனியத்துடைய 8 வகைகளை சொல்லிக்கிறாங்க. தன்னுடைய கிதாபில் தஃப்சீரில் 8 வகையான சூனியங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதில் மேஜிக் அது ஒரு சூனியம், இதே மாதிரி ஹிப்னாட்டிசம் மக்களை மனோவசியப்படுத்தி செய்கிறது அது ஒரு சூனியம், இது மாதிரி பல வகைகள் சூனியத்தில் இருக்குது. அதுக்கு பிறகு சூனியத்துடைய வகைகள் இருக்குது, அவைகளில் சிலதை விட மோசமானது. சூனியம் என்று சொல்கிறது ஆக்களை வசப்படுத்தி, சில சூனியங்கள் கண்களை வசப்படுத்தி கண் அப்படியே மயக்கி தன்னுடைய கண்ட்ரோல் ஆள கொண்டு வந்து, அதான் மேஜிக்னு சொல்கிறது.
மெஜிக்கில் அவன் சில கைகளால் சில சைக்கிணைகள் செஞ்சு சில வார்த்தைகள் பேசி அவனோட கவனம் ஃபுல்லாக அவனின் பக்கம் திருப்புவான். திருப்பினத்துக்கு பிறகு வேகமாக ஒரு காரியத்தை செய்வான். அதன் மூலமாக அது ஒரு ஆச்சரியமான ஒன்றாக இருக்கும். இன்னொரு பொருளாக மாற்றுறது, தொப்பிலிருந்து புறாவை எடுக்கிறதெல்லாம் ஒரு அந்த வசப்படுத்துறதுக்கு பிறகு அவனோட கவனம் ஃபுல்லாக மக்களை தன்னை பக்கம் எடுத்துட்டு அவன் இன்னொரு காரியம் செய்வான். அது எங்களுக்கு விளங்காது. அதில் தான் அது புறா அதுக்குலேருந்து வர மாதிரி தெரியும். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் செஞ்சாங்க. அதுவும் இந்த வகையை சேர்ந்ததான். அவங்க பாம்பை கீழே போட்டு அந்த கம்புகளை கீழே போட்டோன்னே இதே மாதிரி கயிறுகளை கீழே போட்டோன்னே அது பாம்பு மாதிரி தெரிஞ்சது. அல்லாஹு தஆலாவும் சொல்கிறான், கால அல் கூ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் உங்களோட இதுகளை போடுங்க, கம்புகளை அசாவை இதே மாதிரி கயிறுகளை போடுங்கன்னு சொன்னோன்னே அல் கவ் ஃபலம் அல் கவ் சஹரு அயுனன் நாஸ், மக்களுடைய கண்களை அவர்கள் சூனியம் செய்தார்கள். அப்படின்னா கண்களை அப்படி அந்த ஹிப்டாட் அதாவது மேஜிக்கில் இப்படி கவர்ந்து கண்களை தனி பக்கம் திருப்புறாங்களோ அதே மாதிரி அவங்க அதை மாற்றி வஸ்தர்ஹபூஹும் வஜாஓ பிஸ்ஸிஹ்ரின் அஸீம், அவங்கள ஒரு பயமுறுத்தாட்டி அது பாம்புகள் மாதிரி தெரிய வச்சாங்க. பெரிய ஒரு சூனியத்தை கொண்டு வந்தாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், யுஹையலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸா, அந்த பாம்பு இருக்குதே அவங்களோட சூனியத்தின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட ஓடக்கூடிய பாம்பு மாதிரி, அந்த கயிறுகள் தான் அது பாம்பு மாதிரி தெரிஞ்சது. ஆனால் உண்மையில் அது ஓடலை. அப்போ அவங்க செஞ்ச சூனியமும் அந்த சிந்தனையை கவர்ந்து பார்வையை அப்படியே பறித்து மேஜிக் மூலமாக செஞ்ச காரியம். இந்த மாதிரி பல சூனியத்தில் பல வகைகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மினல் பயானில் சிஹ்ரன், சூனியத்தில் பயானில் சில சூனியம்னு சொன்னாங்க. அப்படின்னா மக்களுடைய சிந்தனை ஃபுல்லாக கவர்ந்து அவங்க சொல்கிற பேச்சுக்கு வழிபடுற மாதிரி வார்த்தை திறன்களை கொண்டு பேசுகிறதுக்கும் சூனியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஹைர், இது மாதிரி இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, சூனியம் என்பது இருக்குதே அது உண்மைதான், நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். அதை மறுக்கிறவங்கன்னு சொன்னால் முஅ்தஸிலாவும் ஷாஃபி மதஹபை சேர்ந்த அபு இஸ்ஹாக் இஸ்ஃபராயினி என்பவர் மட்டும்தான். மற்றவங்க யாரும் அஹ்லே சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவங்க யாரும் மறுக்கல. சூனியத்தில் சிலது கையுடைய திறனால் செய்யக்கூடியது, அது மேஜிக். இன்னும் சிலது பேச்சால் வார்த்தைகளால் செய்யக்கூடியதும் இருக்குது. இன்னும் சிலது ஷைத்தானுடைய இந்த மந்திரங்கள் மூலமாக செய்யக்கூடியதும் இருக்குது. அடுத்தது சூனியம் படிக்கிறது கற்றுக்கொள்வது கூடுமா கூடாத விஷயத்திலையும் கருத்து வேறுபாடு இருக்குது. இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 இமாம்களில் 3 பேர் சொல்கிறாங்க சூனியம் படிக்கிறது ஹராம், படிக்கிறவர் காஃபிர் ஆகிடுவார். இதே மாதிரி ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சிலருடைய கருத்து, அந்த ஹனஃபி மதபை சேர்ந்தவங்களுடைய சூனியத்தை படிக்கிறார் தன்னை பாதுகாத்துக் கொள்ளத்துக்காக வேண்டி, சூனியத்தை வெற்றத்துக்காக வேண்டி என்றால் அவர் காஃபிராக மாட்டார். ஆனால் சூனியத்தை படிக்கிறது ஆகுமான ஒன்று, அதன் மூலமாக பிரயோஜனம் கிடைக்கும் என்று கருதி படித்தால் அது குஃபர். இதே மாதிரி ஷைத்தான்கள் அவங்க விரும்பினதை சாதிப்பார்கள், அவங்களால் நாடியதை செய்ய முடியும் என்று நம்பினாலும் அவரும் காஃபிர் ஆகிடுவார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, யாராவது சூனியத்தை கற்றுக்கொண்டா நான் அவங்கள்ட்ட கேட்போம், உங்களோட சூனியத்தை சொல்லுங்கள், நீங்கள் எப்படி உங்களோட சூனியம் எப்படிண்டு. அப்போ அவர் சொல்லக்கூடிய விதத்தில் குஃபரை கட்டாயமாக்கக்கூடிய விஷயங்கள், அவருடைய கொள்கை இது போன்ற எப்படி அஹ்லே பாபிலுடைய மக்கள் நம்பின மாதிரி அவருடைய கொள்கைகள் இருந்தால், இதன் மூலமாக 7 நட்சத்திரங்கள் பெரும் கோள்களை வணங்கி அதை கண்ட்ரோலில் கொண்டு அவங்க செஞ்சு கொண்டிருந்தாங்க. அப்படியான நம்பிக்கை இருக்கின்ற இவர்கிட்டையும் அவர் காஃபிர் ஆகிடுவார். அப்படி இல்லை, குஃபுரு சம்பந்தப்பட்ட செயல்கள் அதில் இல்லைன்னு சொன்னால் அவர் காஃபிர் அல்ல, ஆனால் பாவிதான். அடுத்த ஒருத்தர் சூனியத்து மூலமாக யாரையாவது ஒருத்தருக்கு சூனியம் செஞ்சு அதால் அவர் மௌத்தாகிட்டார் என்றால், யாரையாவது கொலை செஞ்சால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக், அஹ்மத் பின் ஹம்பல் இவங்க 3 பேரிடத்திலையும் அவரையும் பதிலாக கொலை செய்யப்படும். ஏனென்றால் இவர் ஒருத்தனை கொலை செஞ்சிட்டான். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, அவர் ஒருக்க செஞ்சார், உறுதி இல்லை அவர் சூனியத்தால் தான் மௌத்தாயினார் இல்லையாண்டு, திரும்ப அது மாதிரி காரியம் இன்னத்திற்கு செஞ்சார் என்றால், அல்லது நான் சூனியம் செஞ்சுதான் அவர் மௌத்தாகினார் என்று ஒத்துக்கொண்டால் அவனை கொலை செய்யப்படுவான். அவ்வாறு கொலை செய்யப்படுறது சிலவங்களுடைய கருத்துப்படி ஹத்தன் அடிப்படையில், சிலவங்களுடைய கருத்துப்படி கிசாஸ் பழிவாங்குதல் அடிப்படையில் செய்யப்படும். ஹத் என்று சொன்னால் அவருடைய அதாவது குற்றத்துக்கு தண்டனை, கிசாஸ் என்றால் கொலை செஞ்சதுக்கு பகரமாக என்ற அடிப்படையில்
அவர் கொலை செய்யப்படுவார். அடுத்த கருத்து, சூனியக்காரர் தௌபா செஞ்சு அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய கருத்து பிரகாரம் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. என்றாலும் குஃபுர். அது அவர் தௌபா செய்யறா இஸ்லாத்துக்கு வந்தாத்தான், இல்லாட்டி அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட கருத்தும் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கருத்து அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். என்றால் ஷிர்க் அல்லாத பாவம் என்பதனால அவர் தௌபான்னு சொல்ல இஸ்லாத்துக்கு வாரதான், அப்படி வந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். சரியான கருத்துப்படி தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். இதே மாதிரி சூனியம் செய்யக்கூடிய பெண்கள், ஆண்களை மாதிரித்தானா முஸ்லிமான ஒரு சூனியக்கார பெண்மணி, அவள் என்ன செய்யணும்? இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி கருத்துப்படி அவள் சிறையில் அடைக்கணும். சிறையில் அடைச்சி அவளுக்கு எச்சரிக்கை செய்யணும், அவளுக்கு தௌபா செய்யும்படி சொல்லணும். கொலை செய்யக்கூடாது. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் மாலிக், அஹ்மது பின் ஹம்பல் 3 பேருடைய கருத்து ஆண் எப்படி கொலை செய்யணும், அது மாதிரி தான் அவவும் கொலை செய்யணும். என்ற சூனியம் என்பது குஃப்ரான காரியம் என்பதனால. அடுத்தது இப்போ மை பார்க்கறது அல்லது சூனியம் செஞ்சவங்கள்ட்ட போய் குறி சொல்ல கேட்கறது. உதாரணமாக தனக்கு யாராவது சூனியம் செஞ்சிருந்தா அவருக்கு சூனியத்தை வெற்றத்துக்காக வேண்டி சூனியக்காரன்ட்ட போகலாமா என்ற விஷயத்துலையும் கருத்து வேறுபாடு இருக்குது. சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. இமாம் புகாரி சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னதை சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் சூனியத்தை, தனக்கு செய்யப்பட்ட சூனியம் செஞ்சிருக்கிறா இல்லையாண்டு ஒரு சூனியக்கார்ட்ட போய் கேட்கலாம். அதுக்குள்ளே நிவாரணை செய்கிறதுக்குள்ள வழியை மருத்துவம் தான் என்ற அடிப்படையில் அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு அனுமதி இருக்குது. இதே மாதிரி நுஷ்ரா என்று சொன்னாலும் கிட்டத்தட்ட மைப்பாக்குற மாதிரி தான். அதுக்கு அனுமதி இருக்குதான்னு கேட்டால் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க மக்ரூஹ் என்று. இதே மாதிரி சஹீஹான ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செஞ்ச நேரத்தில் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, ஹல்லா தன ஷர்த்தை, நீங்கள் இந்த மைப்பாக்குற மாதிரி சூனியம் யார் செஞ்சாங்கன்னு பார்க்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, யார் ரசூல், அல்லாஹு தஆலா எனக்கு சுகத்தை கொடுத்துட்டான், அதனால் நான் பயப்படுகிறேன், மக்களுக்கு ஒரு தப்பான ஒரு வாசலை நான் திறந்துடுவேனோ என்று பயப்படுற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சூனியத்துக்குள்ள சிறந்த நிவாரணி, சூனியம் யாருக்காக செஞ்சிருந்தா அதை போக்குறதுக்கு சிறந்த நிவாரணி அல்லாஹு தஆலா ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செஞ்ச நேரத்தில் என்ன செய்தானோ அதான் சிறந்த வழி. அப்போ அது என்ன? குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ், இந்த முஅவ்விதத்தைன் என்று சொல்லக்கூடிய 2 சூறாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதன் மூலமாக லம் யதஅவ்வதில் முதஅவ்விது பிபிஸ்லிஹிமா, இதை மாதிரி காரியங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுற, சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறவர் இதைவிட சிறந்த ஒன்றை கொண்டு பாதுகாப்பு தேட முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி ஆயத்துல் குர்சி, இதுவும் சூனியத்திலிருந்து மற்ற பயங்கரமான வேதனைகள், சோதனைகள், ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய இன்னொரு ஆயுதம். அப்போ முஅவ்விதத்தைன் சூரா, அது ஆயத்துல் குர்சி, இதை ஓதுற மூலமாக சூனியத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்து அல்லாஹு தஆலா இன்னொரு விஷயத்தெல்லாம் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்கூலு ராஇனா வக்கூலு உன்துர்னா வஸ்மஉ வலில் காஃபிரீன அஸாபுன் அலீம். தன்னுடைய முஃமினான அடியார்களை பார்த்து அல்லாஹு தஆலா காஃபிர்களுக்கு ஒப்பாகுவதற்கு நல்லா தடுக்கின்றான். பேச்சுவார்த்தைகளில், செயல்களில் காஃபிர்கள் ஒப்பாகக்கூடாது. காஃபிர்களுக்கு ஒப்பாகுவதை எல்லாம் தடை செய்கின்றான். யஹூதி அளிக்கிறாங்களே, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேசுகிற நேரம் அவங்கள கேவலப்படுத்துகிற மாதிரி, அவங்கள அந்தஸ்தை குறைக்கிற விதத்தில் உள்ள வார்த்தைகளை பாவிப்பாங்க. ஆனால் அது அந்த வார்த்தை அப்படி இருக்காது, டபுள் மீனிங் உள்ள வார்த்தைகளை பாவிப்பாங்க. 2 அர்த்தம் எடுக்கலாம். வெளிரங்கத்தில் ஒரு அர்த்தம் இருக்கும், உள்ரங்கத்தில் அர்த்தமும் இருக்கும். அவங்க ரசூலுல்லாவோட பேசக்குள்ள அப்படித்தான் பாவிப்பாங்க. இஸ்மா லனா, எங்களை கொஞ்சம் கவனிங்க, எங்களை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு ராயினா என்று சொல்லுவானுங்க. ராயினாவை கொஞ்சம் வளைச்சி சொல்லுவாங்க, ராயினான்ற மாதிரி சொல்லுவாங்க. ராயினாண்டு கொஞ்சம் இழுத்த மாதிரி சொன்னால் எங்கட ஆட்டிடையன்ற அர்த்தம், எங்கட ஆடு மேய்க்கிறவண்டு. அது மாதிரி ஒரு தப்பான அர்த்தத்தை உண்டாக்குற விதத்தில் அவங்க பேசுவாங்க. இது அன்சாரிகளை சேர்ந்த சஹாபாக்களும் ஆரம்ப காலத்தில் ராயினா, யா ரசூலல்லாஹ் ராயினா, எங்களை கொஞ்சம் கவனிங்க, எங்களை கவனிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வார்த்தையை இவனுங்க கொஞ்சம் வளைச்சி சொல்ல தொடங்கினானுங்க, ரசூலுல்லாஹ்வை ஆட்டிடையன மாதிரி ஆக்குறதுக்காக வேண்டி. அல்லாஹு தஆலா சொல்கிறான், மினல் லதீன ஹாது யுஹர்ரிஃபூனல் கலிம மவாதிஹி,
யஹூதிகளை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அவங்க வார்த்தைகளை அவங்க இடத்த விட்டு கொஞ்சம் வளைச்சி கொஞ்சம் திருப்பி சொல்கிறாங்க, வேறு அர்த்தத்தில் சொல்கிறாங்க. வயக்குலூன சமிஅனா வஸ்மா வசைனா சொல்கிறாங்க, நாங்கள் கேட்டோம் மாறு செய்தோன்னு சொல்கிறாங்க. வஸ்மா கைர முஸ்மாயின், நீங்கள் கேளுங்க ஆனால் உங்களால் கேட்க முடியாது அப்படின்னா அவங்களோட காது சவுடு மாதிரி அர்த்தத்துலையும் சொல்கிறாங்க. ராயினா லையம் பியல்சினத்திஹிம், ராயினாவை கொஞ்சம் நாவை கொஞ்சம் வளைச்சி சொல்கிறானுங்க. வத்தானம் ஃபித்தீன் என்ற இது ரசூல்லாவை மார்க்கத்தில் குறை உண்டாக்குறதுக்காக, ரசூல்லாவை கேவலப்படுத்துறதுக்காக வேண்டி இவ்வாறு வார்த்தைகளை பாவிக்கின்றார்கள். அப்போ ஹதீஸில் வந்திருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திச்சால், சஹாபாக்களை சந்திச்சா சொல்லுவாங்க அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்டா மௌத்து உங்களுக்கு உண்டாகட்டும்னு அர்த்தம். சாம் என்று சொன்னால் மௌத்துக்கு சொல்கிறது. அப்போ அவங்களுக்கு நீங்கள் மௌத்தாகட்டும்னு சொல்லுவாங்க. இதை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்க்கு அறிவிச்சு கொடுத்தாங்க. ஒரு தடவை ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிற நேரம் அவனுங்க வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாங்க. யஹூதி நீங்களும் தான் நாசமாகணும், நீங்கள் தான் மௌத்தாகணும், நீங்களும் நாசமாக போக அழிஞ்சு போகணுன்னு சொன்னாங்க. ரசூலா சொன்னாங்க ஆயிஷா அப்படின்னு சொல்லாதீங்க. இல்லையா ரசூலான்னு சொல்லத்தை நீங்கள் கவனிக்கலான்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னீங்க கவனிச்சிங்கன்னா, நான் சொன்னேன் வா அலைக்கும், நான் சொன்னேன் வா அலைக்கும் உங்களுக்கு உண்டாகட்டும். அப்போ அவனோட பதுவா எனக்கு பலிக்காது, ஆனால் என்னுடைய பதுவா அவனுக்கு பலிக்கும். அதனால் நான் அவனுக்கு கொடுக்குற பயில கொடுத்தா சைக்கு மேலே நீங்கள் ஏச வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா மூமின்களை காஃபிர்களுக்கு ஒப்பாகட்டு நல்லா தடுத்திருக்கிறான். இங்கேயும் அந்த அவனுங்க யஹூதிகள் அப்படி சொல்கிறதுனால அந்த வார்த்தை நீங்கள் பாவிக்காதீங்க. லா தக்கூலு ராயினா, ராயினான்னு சொல்லாதீங்க. வக்கூலும் துர்னா, அதுக்கு பேர் இன்னொரு வார்த்தை இருக்குது, உன் துர்னா, யார் சொல்ல கொஞ்சம் பாருங்கள், எங்களை கவனிங்க, எங்களை பாருங்கன்னு சொல்லி. வஸ்மஉ, நாங்கள் சொல்லத்துக்கு சொல்லுங்க, சொல்லிட்டு அவங்க சொல்லத்தை நீங்கள் கேட்டு வழிபடுங்க. காஃபிர்களுக்கு பயங்கரமான வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹதீஸில் கூட வருது, மன் தஷபஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் யாருக்கு ஒப்பாகிறாங்களோ அவங்களோட கூட எழுப்பப்படுவார்கள். காஃபிர்களுக்கு யஹூதிகளுக்கு ஒப்பாகினால் பேச்சில் செயல்ற அவங்களோட கூட எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா இதை பயங்கரமாக தடுத்திருக்கின்றான். காஃபிர்களுக்கு ஒப்பாகதை விட்டும் அவங்களோட பேச்சுகள்லையோ செயல்கள்லையோ ஆடையில் அவங்களுடைய வணக்கங்களில் கூட எந்த அளவுக்குண்டா யஹூதிகள் நஸ்ரானிகள் இதே மாதிரி காஃபிர்களுடைய அதாவது பெருநாட்களில் கூட போய் கலந்து கொள்ளக்கூடாது. இப்போ மத்சுரைக்குது அதுகளை கூட போகக்கூடாது, ஏன்னா அவனுடைய பெருநாள், அதில் நாங்கள் கலந்துக்கிறது அது பெரிய பாவம். இதே மாதிரி அவனை நியூ இயர் கொண்டாடுறாங்க, அப்போ அதுகளுக்கெல்லாம் நாங்கள் போகக்கூடாது, ஏண்டா அது அவங்களோட பெருநாள் மாதிரி அது. அப்போ அதுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட நாங்கள் கொண்டாடக்கூடாது, அது எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கின்றான். நாங்கள் அவங்களுக்கு ஒப்பாகிறண்டா அவங்களோட கூட எழுப்பப்படுவோம். அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி கூட ஒரு சம்பவம் எழுதுகிறாங்க. இந்தியாவில் ஒருத்தர் இருந்தார், நல்ல மனிதர், வணக்கசாலி தான், ஆனால் மார்க்க விஷயத்து நல்லவர். ஒரு நாள் ஹோலி பண்டிகை, இந்தியாவில் ஹோலி பண்டிகை இருக்குது. ஹோலி பண்டிகையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலரை பூசி கலரை போட்டு கலரை வீசுறது, டையை வீசி அப்படி உடுப்பெல்லாம் வெள்ளை உடுப்பு உடுத்துட்டு வருவாங்க, கலர் ஆகிடும், அப்படி கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு நாள் ஹோலி பண்டிகை அன்று இவர் என்ன செய்ய, தன்னோட வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு வெத்திலை சாப்பிட்டு நின்றார். இப்போ வெள்ளை நாய் ஒன்று வந்துச்சு, வெள்ளை நாய் ஒன்று வந்தது. இவர் என்ன செஞ்சார், தூண்டு வெத்திலே துப்பினோன்னா நாயிட மேலெல்லாம் அப்படியே சோப்பு ஆகிட்டு, அங்கே இங்கெல்லாம் சோப்பு டை போட்ட மாதிரி ஆகிட்டது. சொன்னால் போ, உனக்கு இன்றைக்கி ஹோலின்னு சொன்னார், ஹோலி பெருநாள், ஹோலி பண்டிகை உனக்குன்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்போ கொண்டாட அவர் மௌத்தாகிட்டார். அப்போ அந்த காலத்தில் இந்த இறைநேசருடைய கனவுல, நல்லடியாருடைய கனவுல எல்லாம் அவரை காட்டினான். இப்போ அவருக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ கேட்டால், நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருந்தீங்களே, நல்ல வணக்கசாலி, தொழுகையாளி, மார்க்கத்தில் பேணுதலாக இருந்தீங்க, உங்களுக்கு என்ன இப்படி? அவர் சொன்னார், நான் செஞ்ச பாவம் என்னென்னா, இந்த ஹோலி பண்டிகை அன்று நான் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சேன். எனக்கு அந்த எண்ணத்தில் நான் செய்யலை, இருந்தாலும் அவனோளுக்கு நான் ஒப்பாகினத்தினால் அல்லாஹ் தஆலா என்னை தண்டிச்சான், எனக்கு இந்த வேதனை கொடுக்கப்படுன்னு சொன்னாங்க. அதனால் இந்த ஹதீஸ்லேயும் வந்திருக்கு, மன் தஷபஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் யாருக்கு ஒப்பாகிறாங்களோ அவங்களோட எழுப்பப்படுவாங்க. இதில் நீயத்தை பற்றி எந்த பேச்சு இல்லை. செயல்களால், பேச்சாலேயோ உடலாலேயோ ஒப்பாகும் பொழுது அது தண்டனைக்குரிய காரணமாக அமைஞ்சிடும். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் யஹூதி, நஸ்ரானிகள், ஹிந்துக்கள், புத்தர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் ஒப்பாகுதட்டும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்தார். இப்போ இங்கெல்லாம் யாயுகல்லதின் ஆமனு ஏ ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கின்றான். அப்போ அவங்கள்ட்ட வந்த நேரம் அவர் சொன்னார், அஹது இலைய, எனக்கு நீங்கள் எனக்கு ஒரு உடன்படிக்கை செய்யுங்க, அப்புறம் எனக்கு உபதேசம் செய்யுங்க, புத்திமதி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான் என்றால் யாயுகல்லதின் ஆமனு என்று சொன்னால் ரொம்ப கவனமாக கேளுங்க. என்னடா யாயுகல்லதின் ஆமனு என்று சொல்லலாம், அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா ஒரு நலவை பற்றி சொல்லுவான் அல்லது ஒரு கெடுதியை பற்றி தான் நல்லா தடுப்பான். ரெண்டு ஒன்று இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாயுகல்லதின் ஆமனு என்று வரக்கூடிய ஆயத்துக்களை கவனமாக கேளுங்கன்னு சொன்னாங்க. ஆமஷ் ரஹ்மத்துல் அலைஹி ஹைசமா ரஹ்மத்துல் அலைஹி அவங்க சொன்னதாக சொல்கிறாங்க, நீங்கள் குர்ஆனில் யாயுகல்லதின் ஆமனு என்று சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அடிக்கடி யாயுகல்லதின் ஆமனுன்னு ஓதுறீங்க. ஆனால் அதே நேரத்தில் தௌராத்தில் யாயுகல் மசாக்கீன், ஏ மிஸ்கீன்களே, ஏ ஏழைகள் என்று தான் எல்லாம் கூப்பிட்டுருக்கிறான். எங்களுக்கெல்லாம் கொடுத்த கண்ணியம் குர்ஆனில் ஈமான் கொண்ட மக்களே நல்லா எங்களை அழைக்கின்றான். ராயினா என்று சொன்னால் எங்களை கவனிச்சு கொள்ளுங்க, எங்களை கொஞ்சம் கவனமாக பாருங்கன்னு சொல்லுவாங்க. இது அன்சாரிகள் பொதுவாக சொல்லி கொண்டிருந்த வார்த்தை. அது அல்லாஹு தஆலா அவங்கள தடுத்தான். ரசூலா போய் கொண்டிருந்தா பின்னால் இந்த கூப்பிட்டு இப்படி சொல்லுவாங்க, ராயினா எங்களை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்கண்டு. அல்லாஹு தஆலா நபியை பார்த்து அப்படி சொல்வதை அல்லாஹ் விரும்பல. அதனால் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். இன்னொரு கருத்து பிரகாரம் யஹூதிகள் பனு கைனுக்காவை சேர்ந்த ரிஃபா இப்னு ஸைத் என்ற ஒரு யஹூதி இருந்தான். அவன் ரசூல்லாவை சந்தித்தான். ரசூல்லாவோட பேசக்குள்ள இறைனி சமக் வஸ்மா கைர முஸ்மா என்று சொன்னான். என்ன கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு கேளுங்க, உங்களால் கேட்க முடியாது அவனு செவிடுமாறு சொன்னான். இதை முஸ்லீம்களுக்கு சிலவங்க தவறாக நினைக்கல. அவன் நினச்சாங்க இது மூலம் நபியை உயர்த்தி பேசுகிற மாதிரி வார்த்தையாக இருக்கின்ற யஹூதிகள் நபிமாருடைய வாரிசுகளே, அந்த சமுதாயத்தில் வந்தவங்களே, அதனால் ரசூல்லா உயர்த்தி பேசுகிறாங்க தான் நினச்சி அவங்களும் சொல்ல தொடங்கிட்டாங்க. இப்போ அல்லாஹு தஆலா ஆயத்திறக்கினான், இல்லை இந்த வார்த்தையை நீங்கள் பாவிக்க வேணும், நீங்கள் உந்துர்னா வக்கூலுந்துர்னா, நீங்கள் என்ன பாருங்கன்னு சொல்லுங்கள், வஸ்மா கைர முஸ்மா இந்த வார்த்தைகள் நீங்கள் பாவிக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ அல்லாஹு தஆலா ராயினா என்ற வார்த்தையை நபியை பார்த்து சொல்வதெல்லாம் தடுத்திருக்கிறான் என்ற அது நபிக்கு பொருத்தமான வார்த்தை அல்ல. அடுத்த அல்லாஹு தஆலா சொல்கிறான், மா யவத்துல்லதீன கஃபரு மின் அஹ்லி கிதாபி வல் முஷ்ரிக்கீன யுனஸ்ஸல் அலைக்கும் மின் கைரி மின் ரப்பிக்கும். வேதக்காரர்களை சேர்ந்த முஷ்ரிக்கீன்களை சேர்ந்த காஃபிர்கள் இருக்கிறாங்களே, இவங்க ஒரு நாளும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து அவங்களுக்கு நலவு இறங்குவதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு அது பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. அவங்க காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் வேதக்காரர்கள் எவ்வளோ பெரிய முஸ்லீம்களுடைய விரோதி என்று சொன்னால், அவங்க அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து மூமின்களுக்கு இறக்கக்கூடிய நலவுகளை கூட அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எனவே இவ்வளோ பெரிய விரோதிகளாக அவங்க இருக்கிறாங்க, இவங்களோட நீங்கள் விரோதம் பாராட்டுங்க, அவங்களோட தொடர்பு வைக்காதீங்க. ஏன் உங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய நியமம் செய்கிறத கூட இவங்க விரும்பாதவங்க, உங்களோட விரோதிகள். அப்போ இவங்களோட நீங்கள் எப்படி இறக்கம் கொள்வீங்க? அல்லாஹ் சொன்னா, வல்லாஹு யஹ்தஸு பி ரஹ்மதிஹி மன் யஷா, அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு யாரை நாடுகிறான் அவர்களை குறிப்பாக்குவான், அல்லாஹ் விசேஷமாக கொடுப்பான். அப்படின்னா மூமின்களே, உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஷரியத்திற்கு உங்கள் நபியின் மூலமாக நாங்கள் பூர்த்தியான ஷரியத்தை கொடுத்துருக்குறோம், உங்களுக்கு முழுமையான ஷரியத்தை கொடுத்துருக்குறோம். அது அவங்களுக்கு விரும்பாமல் இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் அவங்கள பின்பற்றாதீங்க. வல்லாஹு துல் ஃபதுலில் அஸீம், அல்லாஹு தஆலா மிகப்பெரிய கிருபையாளனாக உபகாரம் உள்ளவனாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா எங்களுக்கும் யஹூதி நஸ்ரானிகளுக்கு ஒப்பாக ஏற்றும் பாதுகாத்தருள்வானாக. இதே மாதிரி சூனியம் படிக்கிறதும் பாதுகாக்கணும், இதே மாதிரி சூனியம் எங்களுக்கு செய்யப்படுவதற்கும் அதனால் வரக்கூடிய தீங்குகட்டும் அல்லாஹ் எங்களையும் பாதுகாத்தருள்வானாக.